அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அரிசி மாவும் கேழ்வரகு மாவும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து ஒரு ஹெல்த்தாக செய்ய போகிறேன். அதுக்கு சூப்பரான சட்னியை இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க ரீஃபைண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் கடலைப்பயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஒரு செகண்ட் வந்து நமக்கு வந்து பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சதும் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு 1/2 கப்பு இருக்குங்க வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சது சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இருக்கும். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நறுக்கி. இதை வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து அது வெங்காயம் பச்சை மிளகாயோட நல்லா வதக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம். நம்ம இந்த ரெசிபிக்கு தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. டெய்லிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றமாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். நல்லா வதக்கிட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதோடையே ஒரு 1/2 கப்பு நான் வந்து கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடாக இருக்கும், ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவோடு எல்லாமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளித்து விட்டு நம்ம வந்து மாவை நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாதுங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு கொழுக்கட்டை பிடிப்போமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும். நல்லா அந்த மாவோட அந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க. மாவு வந்து அதே சமயம் நீங்கள் வந்து நிறைய எடுத்துடாதீங்க. இந்த அளவுக்கு எடுத்து எல்லா மாவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எடுத்து எல்லாத்தையும் மேலே வச்சிடலாம். ஒரு எப்படி 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. நமக்கு இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக குறைச்சலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15 பூண்டு பல் இருக்கும், அதே சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். அரிஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தாங்க. வானலில் கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இருக்கும் கடுகு பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்து சட்னி எடுத்து அதோடு சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. பட்டு நமக்கு மேலே எல்லாமே தெளித்து எல்லா இடமும் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனோடனே நம்ம வந்து இந்த சட்னியை இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு வந்து அந்த கொழுக்கட்டையும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க இது வெந்து வரத்துக்கு. நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். இது சூடாக எடுத்து இந்த சட்னியோடு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த உள்ள வெங்காயம், அந்த தேங்காய், பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிடணும்னா சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கும் அதுக்கும் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.